இந்த நாளிலே நாம் ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்கும்படி நம்முடைய வேத புஸ்தகத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 12 முதல் 17 வரையிலான வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். The scripture portion that has been chosen for our meditation this morning is from the epistle according to Apostle Paul to the Romans, chapter 8, beginning from verse 12 through 17. 8வது அதிகாரம் 12 முதல் 17 வரையிலான வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோடு கூட பாடுபட்டால் அப்படியாகும் என்பதே. It's a wonderful blessing to be with all of you here this morning. இந்த நாளின் காலையிலே உங்களோடு இருப்பது எங்களுக்கு கிடைத்த பெரிய ஆசீர்வாதம். I'm sure it is for my wife as well. எனக்கும் என் மனைவிக்கும். And I bring greetings from my home church, Hutton United Reformed Church, where many people are praying for us. இந்த நாளின் காலையிலே எங்களுடைய திருச்சபை, யுனைடெட் ரிஃபார்ம் திருச்சபை என்ற அமெரிக்க தேசத்தில் உள்ள திருச்சபையின் அங்கத்தினர்கள் அனைவர் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். It is my great privilege and pleasure to bring to you the word of God this morning. இந்த நாளின் காலையிலே ஆண்டுடைய வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வருவதை எனக்கு கிடைத்த பெரிய பாக்கியம் என்று கருதுகிறேன். Because there's nothing greater than the gospel of our Lord Jesus Christ. காரணம் இது நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த வார்த்தைகள். In Romans chapter 8 here, ரோமர் 8வது அதிகாரத்திலே Paul begins this section of the chapter by saying that we are debtors. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த அதிகாரத்தை ஆரம்பிக்கும் பொழுது நாம் கடனாளிகளாக இருக்கிறோம், கர்த்தருக்கு கடனாளிகளாக இருக்கிறோம் என்று ஆரம்பிக்கின்றார். Not to the flesh, to live according to the flesh. நாம் நம்முடைய சரீரத்துக்கு கடனாளிகளாக அல்ல. If you do, you will die. நாம் சரீரத்துக்கு கடனாளிகளுக்கு வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் நாம் மரிக்கக்கூடியவர்கள். Because the wages of sin is death. காரணம் சரீரம் என்பது நிரந்தரமானதல்ல, மரணத்தை தழுவக்கூடியது. But he says in the middle of verse 13, but if by the Spirit you put to death the deeds of the body, you will live. வசனம் 13 இப்படியாக பவுல் கூறுகிறார், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். In verse 13, he explains that this is what the Spirit of God leads us to do. வசனம் 15 கர்த்தருடைய ஆவியானவர் இதை செய்யும்படியாகத்தான் நம்மை நடத்துகிறார் என்று கூறுகிறார். So here is a crucifixion of the flesh. இங்கே நாம் சந்திக்கின்ற முதல் செய்தி என்ன? நம்முடைய சரீரம் சிலுவையிலே அறையப்படுவது. The New Testament, the apostles and our Lord Jesus speaks often about this. இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்கள் பல தருணங்களில் இதை குறித்து பேசி இருக்கிறார்கள். In Matthew 16 verse 24, மத்தேயு 16:24 our Lord Jesus puts a very high standard before us that we are to follow. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஒரு உயர்ந்த நிலையிலே வைத்து அவரை பின்பற்ற வேண்டும் என்று நம்மளை அழைக்கிறார். He says this in verses 24 and 25. மத்தேயு 16:24-25 இதை பற்றி வாசிக்கின்றோம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான்.
To follow Christ, we must deny ourselves and take up the cross. கிறிஸ்துவை பின்பற்றுதல் என்பது நம்மை நாமே வெறுத்து கிறிஸ்துவை பின்னே வருதல். If following Christ is first to deny ourselves, கிறிஸ்துவை பின்பற்றுகிறதிலே முதலாவது செய்ய வேண்டிய காரியம் நம்மை நாமே வெறுப்பது. then it's not surprising that the Spirit, in verse 13 of our text, the Spirit leads us, in verse 14, to do this very thing. வசனம் 13 என்ன நாம் செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோமோ அதை செய்வதற்கு 14வது வசனம் வழிகாட்டுகிறது எப்படி செய்வது என்று. What we see here in Romans 8 ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிற செய்தி என்னவென்றால், is that the Lord does not expect us to deny ourselves in our own power. நாம் நம்முடைய சரீரத்தின் கிரியைகளை அழிப்பதற்கு நம்முடைய சுய பலத்திலே நாம் செய்ய முடியவில்லை என்றால், He gives us His Spirit of great power. அதை செய்வதற்கு தமது வலிமையான ஆவியை நமக்கு தருகிறார், அவர் சித்தம் செய்வதற்காக. His Spirit in us, through faith in Jesus Christ, is the power to put to death the sinful deeds of the body. கிறிஸ்து நமக்கு தருகின்ற அவருடைய ஆவியின் பலத்தினால் நம்முடைய மாம்சத்தின் கிரியைகளை நாம் மரணத்திற்கு ஒப்புக் கொடுக்க முடியும். This putting to death of our sinful deeds is the cross described in Galatians 5, verses 24 through 26. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே 25-26 வசனங்களை நாம் கவனிக்கும் பொழுது, நாம் நம்முடைய சரீரத்தின் கிரியைகளை மேற்கொள்ளுவதற்கு தேவையான அவருடைய கிருபைகளை நமக்கு தருகிறார் என்பதை உறுதிப்படுத்துகிறது. Where he says, those who belong to Christ have crucified the flesh with its passions and its desires. தேவனுக்குரியவர்கள், கிறிஸ்துவுக்குரியவர்கள் அவருடைய பலத்தினால் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். கலாத்தியர் 5:24. And then he says this about that crucifixion of self. இப்படி நாம் நம்முடைய மாம்சத்தை சிலுவையிலே அறைவது. He says in verse 25, if we live by the Spirit, let us also keep in step with the Spirit. இதை நாம் செய்வதற்காக அடுத்தவர் கூறுகிற ஆலோசனை வசனம் 25, நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம் என்பதாகும். How do we do that? நாம் எப்படி இதை செய்ய முடியும்? He explains what it should look like in verse 26. 26 இது எப்படி இருக்கும், எப்படி சாத்தியம் என்பதை பற்றி கூறும் பொழுது, let us not become conceited, provoking one another, envying one another. வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரையொருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். These are very fleshly actions. இவைகளெல்லாம் நம்முடைய மாம்சத்துக்கு அடுத்த செயல்கள். So in this text, Paul shows us that the crucifixion of the flesh is the putting to death of our sinful desires and passions. நாம் நமது மாம்சத்தை சிலுவையிலே அறைவது என்பது இங்கே கூறப்பட்டதான வார்த்தைகளின்படி வீண் புகழ்ச்சியை விரும்பாமல், ஒருவரையொருவர் கோபமூட்டாமல், ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமல் இருப்பதன் மூலமாகவே நாம் நமது மாம்சத்தை சிலுவையில் அறைகிறோம் என்று அர்த்தம். In this text in Galatians 5, he's specifically talking about pride and conceit and provocation of one another and envy of each other. இங்கே சொல்லப்படுகின்ற அந்த நடைமுறை பிரச்சனைகளை நாம் அனைவருமே ஏதாவது ஒரு சூழ்நிலை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். வீண் புகழ்ச்சியை விரும்புவது, பிறரை கோபமூட்டுவது போல் நடந்து கொள்வது, ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்வது என்பது இயல்பாக நம்முடைய நடைமுறை வாழ்விலே நம்மை அறியாமலே நமக்குள் வருகின்ற பிரச்சனைகள். In Galatians 2 verse 20, கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை பார்க்கும் போது, Paul says, I have been crucified with Christ. பவுல் இப்படியாக கூறுகிறார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். And it's no longer I who live, ஆனாலும் பிழைத்திருக்கிறேன், ஆனால் அது நான் அல்ல, but Christ who lives in me. ஆனால் கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். Here he means more than just putting to death sinful desires. பாவத்திற்கான ஆசைகளை நாம் மரணத்திற்கு உட்படுத்துவது.
Here he says being crucified with Christ is literally to deny yourself. கிறிஸ்துவுடனே கூட மரிப்பது என்பது இது சொல்லுகின்ற நேரடி செய்தி என்னவென்றால் நாம் நம்முடைய ஆசை இச்சைகளை நாம் தள்ளிவிடுவது. To deny the life that you would live and live your life for the glory and the will of Christ Jesus. நாம் நம்முடைய சரீரத்தை மரணத்துக்கு உட்படுத்துவது அல்லது சிலுவையில் அறைவது என்பது மனம் போல் நாம் வாழ்கின்ற வாழ்க்கையை, நாம் விரும்புவதை செய்கின்றதை நாம் செய்யாமல் எதை செய்தாலும் இது தேவனுக்கு பிரியமா என்று யோசித்து செயல்படுவது. Before Paul knew the Lord, he lived for the glory of his own name. இயேசு கிறிஸ்துவினால் பவுல் சந்திக்கப்படுவதற்கு முன்பதாக தன் பெயர் பிரஸ்தாபத்திற்காக அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். He thought he was a great person because of his accomplishments. அதற்கு முன் இயேசுவினால் சந்திக்கப்படுவதற்கு முன்பாக அவனுக்கான நினைத்துக் கொண்டார், நான் ஒரு பெரிய வேலையை செய்கிறேன், நான் ஒரு பெரிய ஆள் என்று நினைத்துக் கொண்டார். But in the sight of God, he was not a great person, he was a great sinner. ஆனால் தேவனுடைய பார்வையிலே அவன் உயர்ந்த மனிதன் அல்ல, மாறாக பெரிய பாவி. அதை பவுல் பின்னர் புரிந்து கொண்டார், பாவிகளில் பிரதானமான பாவி நான் என்று. And he says now what he really needed was the crucifixion of that great sinner. இப்பொழுது இந்த பவுல் நினைப்பது என்ன? இந்த பெரிய பாவி அவன் சிலுவையிலே அறையப்பட வேண்டும் என்று கூறிக்கொள்ளுகிறார். Maybe his greatest sin was pride in himself. அவனிடத்திலே காணப்பட்ட பெரிய பாவம் என்ன? முதலாவது பெருமை என்ற ஒரு பாவம். God could see every motive of his heart, all the evil thoughts in his heart, but he was proud of himself. Oh, he was a great Pharisee. இந்த பவுல் தன்னைத்தானே நினைத்துக் கொண்டான், நான் பெரிய ஒரு பரிசேயன், சரியாய் வாழக்கூடியவன், எந்த தவறும் குற்றமும் கண்டுபிடிக்கப்படாதபடி வாழக்கூடியவன் என்று பெருமையாய் நினைத்துக் கொண்டிருந்தான். Here in Romans 8 verse 17, ரோமர் 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை பார்க்கும் பொழுது Paul describes one more aspect of the cross. சிலுவையை பற்றின இன்னொரு முக்கியமான பரிமாணத்தை பற்றி இங்கே கூறுகிறார். When he writes that we are heirs with Christ, if indeed we will suffer with him, in order that we may also be glorified with him. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்குடன் சுதந்திரருமாமே, கிறிஸ்துவுடனே கூட நம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும் என்று கூறினார். So there's more than one kind of death in self-denial and in our personal cross. நம்மை நாமே நாம் மரணத்துக்கு உட்படுத்துவது அல்லது சிலுவையில் அறைவது என்பது இதற்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பல கட்டளைகளை நமக்கு முன்வைக்கிறது. There is the death of the denial of our own self. நம்மை நாமே வெறுப்பது. There is the death of the selfish desires of the flesh and of the eyes and of the boastful pride of life. நமது மாம்சத்தின் ஆசை இச்சைகளை, ஜீவனத்தின் பெருமையை, கண்களின் இச்சைகளை நாம் தள்ளிவிடுவது. Those three things that Paul calls the love of the world in 1 John 2 verses 15 and 16. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களிலே நாம் பார்ப்பது போல் நாம் இந்த உலகத்திற்கு அடுத்த ஒத்த வேஷங்களை தள்ளிவிடுவது. In this kind of dying to self, we need the power of the Holy Spirit. ஆனால் நம்முடைய சுய பலத்திலே இந்த மாம்சத்தின் ஆசை இச்சைகளை நாம் ஒன்றும் செய்ய முடியாது. அதற்காகத்தான் தேவன் தமது ஆவியை, பரிசுத்த ஆவியை நமக்கு தருகிறார். Only if we walk by the Spirit, Paul says in Galatians 5 verse 16, only if we walk by the Spirit, we will not carry out the desires of the flesh. நாம் ஆவியினாலே நடத்தப்படும் பொழுது மட்டுமே நமது மாம்சத்தின் ஆசை இச்சைகளை நாம் நிறைவேற்றாமல் இருக்க முடியும். That is the putting to death of the deeds of the body. But we also have to put to death the power of sin that is in our fleshly nature. ஆகவே நாம் நம்முடைய முழு சரீரத்தையும் நாம் மரணத்திற்கு சிலுவையில் அறையப்பட ஒப்பு கொடுக்கின்ற அதே நேரத்திலே நமது சரீரத்தின் ஆசை இச்சைகளையும் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். In the verse we read, Romans 8 verse 17, ரோமர் 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை கவனிக்கவும். we see that bearing the cross is also another kind of more passive death. அவரோடு கூட சிலுவையில் அறையப்படுவது மட்டுமல்ல, அந்த சிலுவையை சுமப்பதும் நமது வாழ்வில் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் நம்மை
அவரோடு கூட மரணத்திற்கு ஒப்பு கொடுப்பதற்கு It is அடையாளம். the cross we must bear if we would follow Jesus in a sinful world. இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றுவர்களாய் இருப்போமேயானால் அவர் நமக்காக கொடுத்திருக்கிற சிலுவையை நாம் சுமக்க வேண்டும். It is the hatred and the mockery and the slander of the world. இது எவைகளெல்லாம் உள்ளடக்கியதாக இருக்கிறது? நாம் நம்மை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கிறோம் என்பது எதை பற்றியது? பெருமையான எண்ணத்தை பெறாதிருப்பது, அவசியமற்றவர்களை மற்றவர்களை அவசியமில்லாமல் கோபப்படுத்தாமல் இருப்பது, தவறான காரியங்களை பற்றி பேசாமல் இருப்பது. Bearing that cross, we face the provocation of the evil one who works in all of the fallen people of the world to stop us from following Christ. நாம் வாழ்கிற இந்த உலகத்திலே நமக்கு சுற்றில் இருக்கின்ற பலரின் மூலமாக கிறிஸ்துவை பின்பற்றாதபடிக்கு நாம் உலக பிரகாரமாக நம்மை நடத்துவதற்கு பலர் இருக்கக்கூடும். He stirs up all who are under his power because of his hatred of our Lord and Savior. இப்படி நாம் வாழ்கிற இந்த உலகத்திலே நாம் எப்படியாயிலும் கிறிஸ்துவை பின்பற்றாமல் உலகத்தை பின்பற்றி செல்வதற்கான அநேக சோதனைகள் நமக்கு வரக்கூடும். But the cross is especially about dying to self and living for Christ's glory. ஆனால் சிலுவை என்பது எதை குறிப்பது? நாம் நம்முடைய சுயத்திற்கும் நம்முடைய பாவ இச்சைகளுக்கும் மரித்து கிறிஸ்துவுடனே கூட எழும்பி அவருடைய மகிமைக்காக வாழ்வதை பற்றியது. Because Christ died for us. காரணம், இயேசு கிறிஸ்து நமது பாவங்களுக்காக மரித்தார். He paid for our sins with horrible suffering, bloodshed and death and hell. காரணம், இயேசு கிறிஸ்து அவர் நம்முடைய சிலுவை மரணத்தினாலே நாம் மரணத்தையும் நரகத்தையும் அடையாதபடிக்கு தப்பித்துக் கொள்ள வழி காண்பித்தார். To save us from eternal hell. நிரந்தரமான நித்திய நரகத்திலிருந்து நம்மை மீட்கும்படியாக. That is why Paul says, so then, brothers, in verse 12, we are debtors. ஆகவேதான் வசனம் 12 சகோதரரே, மாம்சத்திற்கு பிழைப்பதற்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல என்று கூறினார். We are debtors to God the Father who has given his own Son for us. ஆகவே நாம் யாருக்கு கடனாளிகளாக இருக்கிறோம்? மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல. காரணம், மாம்சம் மரணத்தை தழுவக்கூடியது. ஆனால் இந்த மாம்சத்தை தாண்டி நம்முடைய ஆத்துமாவை நித்தியத்துக்கு நேராக நடத்துகிற ஆண்டவருக்கு நாம் கடனாளிகளாக இருக்கின்றோம். We are debtors to the Lord Jesus Christ who has suffered greatly what we deserve on our behalf. நமது சார்பாக நாம் அடைய வேண்டிய ஆக்கினையை தான் ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் கடனாளிகளாக இருக்கின்றோம். And we are debtors to the Holy Spirit. பரிசுத்த ஆவிக்கு நாம் கடனாளிகளாக இருக்கின்றோம். His eyes are too pure to look upon sin. நம்முடைய பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணராக அவர் இருக்கின்றார். But he dwells with a wretched, sinful heart like ours to help us in our struggle against sin. நம்முடைய மாம்ச சரீரத்திலே பாவ இச்சைகளோடு போராடுகின்ற நமக்கு உதவி செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கின்றார். We are debtors to deny ourselves and to take up the cross and follow Christ. நாம் நமது மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல. காரணம், நமது மாம்சம் நம்மை பாவத்திலிருந்து நரகத்திலிருந்து நம்மை விடுவிப்பது அல்ல. மாறாக தேவனும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியுமே. We'll consider this in 2 points this morning. இந்த நாளின் காலையிலே இதை 2 பிரதானமான குறிப்புகளில் நாம் தியானிக்கலாம். First, we are debtors because Christ has done everything necessary to save us from sin and death and hell. முதலாவதாக நாம் நம்முடைய மரணத்திலிருந்தும் நரகத்திலிருந்தும் நம்மை மீட்டுக் கொண்ட இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் கடனாளிகளாக இருக்கின்றோம். When Paul says in verse 12, so then, brothers, we are debtors. ஆகவேதான் வசனம் 12 ஆகையால் சகோதரரே என்று ஆரம்பிக்கிறார். ஆகையால் சகோதரரே, நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல, மாறாக கிறிஸ்துவுக்கு. So then or therefore are pointing at everything that stands before this verse. Sorry, say again. These words are pointing at what comes before this verse. இந்த வசனம் எதற்கு என்ன சொல்லுகிறது? ஆகையால் என்று சொல்லி ஆரம்பிக்கின்ற வகையிலே அதற்கு முன்பு சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நாம் என்ன என்று யோசிக்கும்படி நம்மை அழைக்கிறது. Because of everything that he has explained from Romans 3 to Romans 8 verse 11, we are debtors.
இதற்கு முன்பாக இடம்பெறுகின்ற வசனங்களிலே 8ஆம் அதிகாரத்தில் 11வது வசனம் வரைக்கும் பல காரியங்களை வரிசைப்படுத்தி இவைகளிலிருந்து தேவன் நம்மை விடுவித்திருக்கிறபடியினால் தேவனுக்கு நாம் கடனாளிகளாய் இருக்கிறோம் என்று கூறுகிறார். In Romans 6 and Romans 7, Paul explains ரோமர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தில் இதை குறித்து இன்னும் பல தெளிவான விளக்கங்களை கூறுகிறார். that we were helpless. நாம் பலனற்றவர்களாய், நம்மை நாமே மீட்டுக் கொள்வதற்கு திராணியற்றவர்களாய் இருந்த நிலை. In our fallen condition as children of Adam, நாம் நம்முடைய முதல் பெற்றோராகிய ஆதாமுக்குள் வீழ்ந்த நிலையிலே, பாவிகளாக இருக்கும் நிலையிலே, we were in slavery to sin and bondage to Satan. சாத்தானுக்கு அடிமைப்பட்டவர்களாய், நமது மாம்சத்திற்குரிய சாபத்திற்கு உட்பட்டவர்களாய் காணப்பட்டோம். In that condition we live our life separated from the true God. இப்படி வீழ்ந்த நிலையிலே உண்மையான தேவனை விட்டு தூரமானவர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம். Spiritually dead unto God and helpless. ஆவிக்குரிய நிலையிலே மறுத்தவர்களாக, உதவியற்றவர்களாய் காணப்பட்டோம். Our very nature so corrupted that we are children of the wrath of God. நாம் மாம்சத்தின்படி நாம் கோபாக்கினின் பிள்ளைகளாக இந்த உலகத்திலே பிறந்தோம், வாழ்ந்து கொண்டிருந்தோம். And we are blinded by the veil that lies over the hearts of every person in the human race. நம்முடைய ஆத்தும கண்கள் குருடாக்கப்பட்ட நிலையிலே உலகத்துக்கு அடுத்தவர்களாய், நியாய தீர்ப்புக்குரியவர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம். This helplessness is clearly described by Paul in Romans 6 and 7. ரோமர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்திலே நம்முடைய உண்மையான நிலைப்பாடு என்ன, நம்முடைய பரிதாபமான நிலைப்பாடு எப்படியாக இருந்தது தேவனை விட்டு தூரமாக என்பதை விளக்கி கொண்டு வருகிறார். In Romans 6, let us read Romans 6 verse 16 and 17. ரோமர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மரணத்துக்கு ஏதுவான பாகபத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று கூறுகிறார். I think not everyone who is here today has been born of God. நாம் சந்திக்கின்ற அனைவருமே அவர்கள் மறுபடியும் பிறந்தவர்களாக பார்க்க முடியாது. Those who are not yet born of God and saved from sin are still slaves of sin. யாரெல்லாம் மறுபிறப்புன்ற அனுபவத்தை அடையாமல் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருமே பாவத்தின் பிள்ளைகளாய், கோபாக்கினின் பிள்ளைகளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Sometimes you may have enough self-consciousness even to realize that you are being controlled by something. சில நேரத்திலே நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் பாவத்தின் காரியங்கள், பாவத்தின் பிள்ளைகள் செய்யக்கூடியவற்றை செய்யக்கூடியவர்களாய் இருக்கக்கூடும். You make a New Year's resolution or you decide to do something only to do what is right and good and obedient to God, and you don't do that, you do exactly the opposite. ஒவ்வொரு புது வருடமும் வரும் பொழுது சில காரியங்களை தீர்மானிக்கலாம். இனிமேல் நான் இந்த காரியங்களை செய்ய மாட்டேன், இவைகளைத்தான் செய்வேன் என்று சொல்லி நாம் தீர்மானிக்கலாம். ஆனால் நடப்பதோ என்ன? எடுத்த தீர்மானத்துக்கு எதிராகவே வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை வாழ்பவர்களாக இருக்கலாம். You decide, I will never tell a lie, and before the day is over you tell another lie. பொய்யே சொல்லக்கூடாது என்று நீங்கள் முடிவெடுக்கலாம். ஆனால் அந்த நாள் முடிவதற்கு முன்பதாகவே பொய் சொல்லிவிட்டிருக்கலாம். This helplessness is what Paul is describing when he says that we are slaves to sin when we present the members of our body to obey sin. இப்படி நாம் எதை செய்யக்கூடாது என்று நினைக்கிறோமோ அதையே நாம் செய்கின்ற நிலையிலே நாம் எதை குறிப்பிடுகிறோம்? நாம் பாவத்திற்கு அடிமைகளாக இருக்கிறோம் என்பது. He says this is slavery to sin. இது பாவத்திற்கு அடிமையாக இருக்கின்ற ஒரு நிலை. And only a greater power, Jesus Christ, can set you free from that slavery. அப்படி நமக்கு நாமே உதவி செய்ய முடியாத நிலையில் இருக்கிற நிலையில் தான் இயேசு கிறிஸ்து நம்முடைய அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவிக்கின்றார். In chapter 7 he describes some things about this slavery. ரோமர் 7ஆம் அதிகாரம் இந்த அடிமைத்தனத்தை பற்றி இன்னும் சில காரியங்களை விளக்குகிறார். He says, I would not have known
sin except through the law. ஆண்டவருடைய நியாயப்பிரமாணம் ஒன்று இல்லை என்றால் நான் எப்படிப்பட்ட பாவத்திலெல்லாம் இருக்கிறேன் என்று எனக்கு தெரியாமல் போயிருக்கும் என்று கூறுகிறார். In chapter 7, verse 7, 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே, ஆகையால் என்ன சொல்லுவோம்? I would not know what it is to covet if the 10 commandments did not say, you shall not covet. 10 கற்பனைகள் நீ இச்சிக்க கூடாது என்று எனக்கு சொல்லவில்லை என்றால் நான் இச்சித்து கொண்டுதான் இருப்பேன், அந்த பாவத்தை செய்து கொண்டிருப்பேன். And he says, when I heard the command, you shall not covet. நான் நியாயப்பிரமாணம் சொல்லுகின்ற இச்சை படக்கூடாது, செய்யக்கூடாது என்று சொல்வதை சொல்லும் பொழுதுதான் எனக்கு தெரிய வருகிறது. And I tried to obey that command. நான் அந்த நியாயப்பிரமாணத்தை கட்டளையை கீழ்ப்படிய நான் விரும்புகிறேன். The power of sin that is in the human nature saw an opportunity in the commandment. என்னுடைய மாம்சத்திலே இருக்கின்றதான பாவத்தின் வலிமை என்பது நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்படி நம்மை நடத்த முயற்சி செய்கிறது. I decided not to covet. நான் நியாயப்பிரமாணம் இப்படி சொல்வதை அறிந்த பொழுது நான் இச்சிக்க கூடாது என்பதை தீர்மானித்தேன். But the power of sin produced coveting in me of every kind. ஆனால் தொடர்ந்து எப்பொழுதெல்லாம் நான் தீர்மானிக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் மீண்டும் மீண்டும் இந்த பாவம் என்னை விரட்டி கொண்டுதான் இருக்கிறது. Read verse 8. Sorry. Read verse 8. Chapter 7 verse 8. வசனம் 8ஐ நாம் கவனிக்கலாம். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாயிருக்குமே. He says the same thing again in verses 10 and 11. தொடர்ந்து 10, 11 வசனங்களை இது குறித்து மேலும் கூறுகிறார். Where he tells us that the commandment that says, if you do this, if you obey God, you will live, that very commandment telling me not to sin is what made me sin. இங்கே இந்த கற்பனைகள் என்ன சொல்லுகிறது? இந்த பாவத்தை செய்யாதே, இந்த பாவத்தை செய்யாதே, இந்த பாவத்தை செய்யாதே என்று சொல்லுகின்ற அதே தருணத்திலே இந்த பாவங்களை எல்லாம் செய்யும்படிக்கு என் சரீரத்தில் இருக்கின்ற பாவத்தின் வலிமை என்னை தூண்டுகிறது. He explains this in verse 11. 11வது வசனத்தில் இதை மறுபடியும் கூறும் பொழுது, பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது என்று கூறுகிறார். So God gave us a law not only with 10 commandments. ஆண்டவர் நமக்கு கொடுத்த நியாய பிரமாணம் கட்டளைகள் என்பது 10 கற்பனைகள் மட்டும் அல்ல. The law of Moses has hundreds of commandments actually. மோசேயின் மூலமாக தேவன் பல கற்பனைகளை, நூற்றுக்கணக்கான கற்பனைகளை கொடுத்தார். And God said, if you keep all of these laws that I have given to you through my servant Moses, it shall be righteousness for you and you shall live. மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்ட இத்தனை கற்பனைகளை, நியாயப்பிரமாணங்களை நீ கடைபிடித்தால் நீ ஜீவனோடு இருப்பாய் என்று கூறினார். But just like Satan in the garden, சாத்தான் ஏதேன் தோட்டத்திலே என்ன செய்தான்? he saw an opportunity in the law that said you shall not eat from the tree or you will die. ஆண்டவர் நமது முதல் பெற்றோர்கள் கொடுத்த கட்டளை, இந்த தடை செய்யப்பட்ட இந்த மரத்திலிருந்து கனியை சாப்பிடக் கூடாது. And so Satan came to Eve. ஆனால் சாத்தான் அங்கே வந்து என்ன சொன்னான்? And he said, you shall not surely die. நீ நிச்சயமாக சாவது இல்லை என்று கூறினான். No, you will not die. நீ சாவது கிடையாது. You will become like God. நீ தேவனைப் போல் மாறுவாய் என்று கூறினான். In the same way, the power of sin seeks to bring God's judgment upon us and sentence us to death and hell by leading us to do the very thing that God commands us not to do. எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் எதை நாம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிறாரோ அதையெல்லாம் செய்யும்படிக்கு நமது மாம்சத்தின் மரணத்தின் தன்மை நம்மை நடத்துகிறது. So we are helpless. நாம் உதவியற்றவர்களாய் இருக்கிறோம், திராணியற்றவர்களாய் இருக்கிறோம். How can we be freed from ourselves? இப்படி நம்மை நாமே பாவத்திலிருந்து நம்மை விடுவிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? This evil power of sin is in our own human nature. நம்முடைய சரீரத்திலே, சொந்த சுயா எண்ணத்திலே இப்படிப்பட்ட ஒரு தீமை இருப்பதை பார்க்கிறோம். That's why Paul says, 17, verse 16 and 17, if I do what I do not want to do, I agree that the law is good. So no longer is it I who do this sin,
but sin that dwells within me. இங்கே ரோமர் 17ஆம் அதிகாரத்திலே 16-17 வசனங்களை நாம் கவனிக்கும் பொழுது, இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேனே, ஆதலால் நான் அல்ல எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தனக்கே தன்னிடத்திலே இருந்த சவால்களை இங்கே விளக்குகிறார். He says again in verse 20, தொடர்ந்து 20வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, if I do what I do not want to do, it's no longer I who do the sin, but sin that dwells within me. அந்தப்படி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. So verse 21, when I want to do right, evil is right there with me. ஆகவே வசனம் 21 இதற்கான பதிலை சொல்லுகிறார். ஆனபடியினால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன் என்று கூறுகிறார். That's why he says in verse 24, அதைத்தான் 24வது வசனத்திலும் கூறுகிறார். oh wretched man that I am, நிர்பந்தமான மனுஷன் நான், who can set me free from this body of death? இந்த பாவ மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? But Paul doesn't stop there. பவுல் அங்கே அவர் நின்று விடவில்லை. In the very next breath he says, அதே மூச்சு காத்திலேயே அவர் சொல்லுகின்ற அடுத்த நம்பிக்கையின் செய்தி என்ன? thanks be to God கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், through Jesus Christ our Lord. கிறிஸ்துவின் மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். Thanks be to God கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், who has given his own son to set me free. தமது சொந்த குமாரனை எனக்கு கொடுத்து என்னை விடுவிக்கும்படி கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று தேவனை துதிக்கின்றார். Because this is what salvation is. இதுதான் உண்மையான ரட்சிப்பு. God has to work in us and deliver us from the power of sin that is within us. தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்குள் இருக்கின்ற பாவத்தின் வலிமையை மேற்கொள்ளுவதற்கு அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் ஆவியை நமக்கு கொடுக்கின்றார். In chapter 8 verse 3, 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே Paul says God has done what the law weakened by the flesh could not do. அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். When he says weakened by the flesh, he means by the power of sin, the fallen nature that is the flesh. தேவனுடைய பிள்ளைகளின் எந்த மாம்சத்திலே எந்த சரீரத்திலே அவர்கள் ஆவிக்குரிய காரியத்தை செய்ய முடியாது தவிக்கிறார்களோ அந்த சரீரத்திலே தமது பரிசுத்த ஆவியின் வலிமையை கொடுத்து தேவனுடைய சித்தத்தை செய்யும்படி தூண்டுகிறார். That's why Paul says in Romans 8 verse 7, ஆகவேதான் ரோமர் 8:7 இப்படியாக கூறுகிறார். the mind that is set on the flesh is hostile to God. It does not submit to God's law. Indeed, it cannot. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது என்று. Those who are in the flesh, he says in the next verse, cannot please God. எவர்கள் தங்களை மாம்ச சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தவர்களாய் இருக்கிறார்களோ அவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள் என்பதாகும். No matter what you do, நீங்கள் எதை செய்கிறவர்களா இருந்தாலும் பரவாயில்லை, you try to do good works to please God, தேவனை பிரியப்படுத்துவதற்கு நிறைய நல்ல விஷயங்களை செய்யறவங்களா இருக்கலாம், and you will practice sin right along with those. ஆனால் அதே நற்காரியங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் பாவம் செய்கிறவர்களாகவே காணப்படுவீர்கள். You try to give your money to please God, நீங்கள் உங்களுடைய பணத்தை ஆலயத்திற்கு கொடுத்து ஆண்டவரை சந்தோஷப்படுத்தலாம், and the power of sin is right there, leading you to think you are such a great man for giving something to God. இப்படி தேவனுக்காக நீங்கள் அள்ளி கொடுக்கிற நிலையிலே நீங்கள் நல்ல காரியத்தை செய்கிறேன் என்று செயல்படுத்துகிற அதே நேரத்திலே உங்களுக்கு பெருமையை கொடுக்க முடியும். நான் ஆண்டவருக்காக அள்ளி கொடுக்கிறேன், எல்லாரும் என்னை புகழ்வார்கள் என்ற பாவத்தையும் உங்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. You give your alms to a beggar on the street and you want to look around and make sure somebody is watching you and someone is seeing how good and great you are. நீங்கள் ரோட்டில் நடந்து போகும் பொழுது பிச்சைக்கார ஒருத்தருக்கு காசு எடுத்து கொடுப்பதை யாரால் 2 பேர் பார்க்கறாங்களா, யாரால் என்னை புகழ மாட்டார்களா என்று உங்களை நீங்களே சோதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. That's why Jeremiah says in chapter 17 that the heart of man is desperately wicked.
and deceitful beyond measure. ஆகவேதான் எரேமியா 17ஆம் அதிகாரத்தில் இப்படியாய் சொன்னார், உங்கள் இருதயமே மகா திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது என்று கூறினார். But now God has done what the flesh, the human nature, can never do by itself. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற நம்பிக்கை என்ன? உங்கள் மாம்சம், உங்கள் சரீரம், உங்களுடைய ஆசை இச்சைகளால் உங்களை நீங்கள் மேற்கொள்ளாத பொழுது தேவன் தம்முடைய குமாரனை உங்களுக்காக கொடுத்து உதவி He செய்கிறார். has sent his own son in the likeness of human flesh. He sent him as a human. தேவன் தம்முடைய சொந்த குமாரனை, நீங்கள் எந்த சரீரத்திலிருந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அதே சரீரத்திலே தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி And கொடுத்தார். Christ stood in our place before God. பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக கிறிஸ்து நமது பிரதிநிதியாக நின்றார். He took our sin upon himself. நம்முடைய பாவங்களை அவர் மீது ஏற்றுக்கொண்டார். He accepted our guilt before God as his own. தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவத்தை, நம்முடைய துர்க்குணத்தை கிறிஸ்து தன் மீது ஏற்றுக்கொண்டு பாவ பரிகாரத்தை செலுத்துகிறவராய் காட்சிப்படுத்தினார். And when God condemned his own son and poured out wrath of God upon him, இந்த நிலையிலே பிதாவாகி தேவன் பரிசுத்தமானவர், பாவத்தை நியாயமாய் தண்டிக்க வேண்டியவர், தமது சொந்த குமாரனை நமக்கு பதிலாக தண்டித்தார். verse 3 says he was condemning the sin in our flesh. வசனம் 3 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நம்முடைய பாவ சரீரத்தில் இருக்கின்ற பாவத்திற்காக கிறிஸ்துவை தேவன் தண்டித்தார். Verse 4, so that the righteous requirement of the law may be fulfilled in us. இப்படி தேவன் தம் சொந்த குமாரனை தண்டித்தது எதற்காக? அவருடைய நீதியான நியாய தீர்ப்பு நிறைவேறும்படியாக. What is that righteous requirement? அந்த நீதியான நியாய தீர்ப்பு என்ன? The soul that sins must die. பாவம் செய்கிற ஆத்துமா சாக வேண்டும் என்பது. Cursed is every man who does not continue in all things written in the book of the law and do them. தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி செய்யாத ஒவ்வொரு ஆத்துமாவும் சாக வேண்டும் என்பது. But now Christ has been cursed. இப்படி நீங்களும் நானும் சாவை, மரணத்தை தழுவாதபடிக்கு கிறிஸ்து அதை ஏற்றுக்கொண்டார். Christ was willing to be guilty as charged with our sin. கிறிஸ்துவானவர் நம்முடைய பாவங்களை, பாவமறியாத அவர் பாவமான நிலையிலே நமக்கு வர வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். And to be condemned to death and hell in our place. நாம் போக வேண்டிய நரகத்தின் உபாயத்தை, உபத்திரவத்தை, தண்டனையை கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். Because only God in human form could bear the horrible wrath of God against sin and still come through that and rise again. எந்த மனிதனால் தேவனுடைய கோபத்தை அனுபவிக்க முடியும்? தேவனால் உடைய கோபத்தை அனுபவிக்க தேவனுக்கு நிகராக இருக்கின்ற ஒருவரே சகிக்க முடியும். ஆகவேதான் நமக்காக தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்து கோபத்தை Who பெற்றுக்கொண்டார். will set me free from this body of death? இந்த மாம்ச சரீரத்திலிருந்து, பாவ மரண சரீரத்தில் யார் என்னை விடுதலை செய்ய முடியும்? Thanks be to God through Jesus Christ our Lord. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் என்று பவுல் கூறுகிறார். Christ has done what we cannot do. நம்மளால் செய்ய முடியாத விஷயத்தை கிறிஸ்து நமக்காக செய்து முடித்தார். And when he said it is finished, இப்படி இயேசு கிறிஸ்து செய்ய வேண்டியதை செய்து முடித்த பொழுது God the Father agreed. தேவனாகிய கர்த்தர் என்ன செய்தார்? That's why Paul says in Romans 8 verse 1, ஆகவேதான் வசனம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். there is therefore now no condemnation for those who are in Christ Jesus. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று கூறினார். But the question, my friend, ஆனால் இங்கே கேட்கப்பட வேண்டிய அவசியமான கேள்வி is என்னவென்றால், are you still in your flesh alone or are you in Christ Jesus? நீங்கள் கிறிஸ்துவிற்குள் ஆவியின்படி நடக்கிறீர்களா அல்லது மாம்சத்தின்படி நடந்து கொண்டிருக்கிறீர்களா? Paul says that anyone who does not have the Spirit of Christ is not in Christ. எவன் ஒருவன் கிறிஸ்துவின் ஆவியை பெறாதவனாய் இருக்கிறானோ அவன் கிறிஸ்துவை உடையவன் அல்ல என்று கூறினார். In Romans 8 verse 9, ரோமர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை கவனிக்கும் பொழுது, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்திற்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல.
So how do we have this Spirit of Christ in us? இந்த கிறிஸ்துவின் ஆவியை எப்படி நாம் பெற்றவர்களாய் இருக்க முடியும்? Instead of being a rebel against God and living our life our own way, நாம் விரும்புவது போல் நம்முடைய வாழ்வை வாழ்கிறவராக இல்லாமல் we surrender to God தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுப்பது, and confess our sins, how greatly we have sinned against Him. அவருக்கு விரோதமாக நாம் செய்த பாவங்களை அறிக்கை செய்வது. And we trust in Jesus Christ to save us from sin and death and hell through His death for us. அவருடைய பாடு மரணம் எனக்காக நடந்த நிலையிலே நான் என் பாவங்களை அறிக்கை செய்வதற்கு நான் கடனாளியாக இருக்கின்றேன். And through His resurrection for us. அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக. Because when Christ was raised from the dead, எப்பொழுது இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து எழுப்பப்பட்டாரோ, He represented us before God. தேவனுக்கு முன்பாக இந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய பிரதிநிதியாக உயிர்த்தெழுந்தார். And whenever anyone trusts in Christ for salvation, God sends the Spirit of Christ into their heart. எப்பொழுதெல்லாம் ஒரு தேவனுடைய பிள்ளை அவருடைய கிருபையினால் அவரை விசுவாசிக்கின்ற நிலைக்கு வருகிறாரோ, அப்பொழுது பிதாவாகிய தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் ஆவியை அவர்களுக்குள் கொடுக்கின்றார். So Paul says we are debtors if we belong to Christ. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே நாம் கிறிஸ்துவுக்கு கடனாளிகளாக இருக்கிறோம் என்று கூறுகிறார். God has done everything necessary to save us from sin. நாம் நம்முடைய பாவத்திலிருந்து மீட்கப்படுவதற்கு, மன்னிக்கப்படுவதற்கு அவசியமான அனைத்தையும் தேவன் செய்திருக்கின்றார். Now we are debtors to follow Christ. ஆகவே நாம் இப்பொழுது கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு கடனாளிகளாக இருக்கின்றோம். Not by living according to the sinful desires of the flesh any longer. நாம் நம்முடைய பாவ சரீரத்தினுடைய ஆசை இச்சைகளை நிறைவேற்றுகிற நிலையிலே ஒருபோதும் அல்ல. Paul says in verse 13, chapter 8, verse 13, if you live according to the flesh, you will die. ரோமர் 8:13 அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்லுகிறார்? தேவன் செய்ய வேண்டிய அனைத்தையும் கிறிஸ்துவின் மூலமாய் செய்து விட்டார். இப்பொழுது நாம் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவிக்கு கடனாளிகளாய் இருக்கிறோம். அதை மறந்துவிட்டு மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். But when God saves you from sin, He doesn't want to save you only from the sins you have committed in the past. தேவனாகிய கர்த்தர் நம்மை ரட்சிக்கின்ற பொழுது நிலையிலே, மீட்கிற நிலையிலே நாம் கடந்த காலத்தில் செய்த பாவத்திலிருந்து மட்டும் நமக்கு மன்னிப்பு என்று அல்ல. He wants to save you from the power of sin that is in human nature. தொடர்ந்து ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் பாவம் சரீரத்தில் தான் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பாவ சரீரத்தில் கூடிய தன்மையிலிருந்தும் அவர் தம்முடைய ஜனங்களை விடுவிக்கின்றார். So he says, if by the Spirit you put to death the deeds of the body, then you will live. கிறிஸ்துவினுடைய ஆவியினாலே உங்களுடைய மாம்சத்தின் ஆசை இச்சைகளை மரணத்திற்கு ஒப்பு கொடுப்பீர்களானால் நீங்கள் வாழ்வீர்கள், ஜீவன் பெற்றவர்களாய் இருப்பீர்கள். You are not that Spirit. Sorry. You are not that Spirit of God. நீங்கள் ஆண்டவரிடத்தில் இருக்கக்கூடிய ஆவி அல்ல. You will not put that sin to death by yourself. உங்களுடைய பலத்தினால் உங்களுடைய ஆசை இச்சைகளை பாவத்தை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்க முடியாது. It is as we see the sin in ourselves and we confess the sin to God and we ask God to help us to put the sin aside that the Spirit helps those who have the Spirit. எப்பொழுதெல்லாம் உங்களுடைய நடைமுறை கிறிஸ்தவ வாழ்விலே பாவமும் சோதனையும் உங்களை நெருக்குகின்ற நிலையிலே அல்லது பாவத்திலே வீழ்ந்த நிலையில் இருக்கிறீர்களோ, அப்பொழுதெல்லாம் உங்கள் பாவத்தை அறிக்கை செய்யுங்கள், அந்த பாவத்தை விட்டுவிட தீர்மானம் செய்யுங்கள். அதிலே உறுதியாக இருக்க தேவன் தமது ஆவியை கொடுக்க உங்களுக்கு போதுமானவராய் இருக்கின்றார். Now notice how Christ has changed the life of a believer. இப்பொழுது நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று, எப்படி கிறிஸ்து ஒரு விசுவாசியினுடைய வாழ்வை மாற்றுகிறார். He says you cannot live according to the flesh any longer. நீங்கள் உங்களுடைய மாம்சத்தின்படி தொடர்ந்து வாழ முடியாது. No, you have to walk by the Spirit. மாறாக நீங்கள் ஆவியின்படி நடத்தப்பட வேண்டும். That means every believer அது சொல்லுகிற செய்தி என்ன? ஒவ்வொரு விசுவாசியும் has been put into this struggle against sin. ஒவ்வொரு விசுவாசியும் பாவத்திற்கு எதிரான இந்த உபத்திரவத்தை, பிரச்சனையை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள்.
Every believer is obligated to no longer carry out the desires of the sinful nature. ஒவ்வொரு விசுவாசியும் அவருடைய சரீரத்தின் பாவ ஆசை இச்சைகளை அவர்கள் தொடரக்கூடாது. Every person bought by the blood of Christ must struggle against every sinful thought that comes into the heart. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும், கிறிஸ்தவன் என்ற உண்மை கிறிஸ்தவன் என்று சொல்ல விரும்புகின்ற ஒவ்வொருவனும் அவர்களுடைய சரீரத்திலே ஆத்துமாவுக்கு எதிராக வருகின்ற எந்த பாவத்தையும் மேற்கொள்ளுவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். Remember what we read in Romans 6, you cannot surrender the members of your body any longer to be slaves of sin. நீங்கள் மீட்கப்பட்டவர்களாய் இருக்கிற நிலையிலே மீண்டும் ஒரு விசை உங்கள் சரீரத்தின் அவயவங்களை பாவத்திற்கு அடிமைத்தனத்திற்கு ஒப்புக் கொடுக்க நீங்கள் அழைக்கப்படவில்லை. He says now you are a slave of righteousness. நீங்கள் இப்பொழுது நீதிக்கு அடிமைகளாக இருக்கிறீர்கள். Now you are obligated to do only what is right in the sight of God 24/7, 100%, 365 days of the year. ஆகவே நீங்கள் கிறிஸ்துவுக்கு கடனாளிகளாக இருக்கிறீர்கள். காரணம், அவர் செய்ய வேண்டியது எல்லாவற்றையும் செய்து உங்களுக்கு ஜீவனை வாக்கு பண்ணியிருக்கிற நிலையிலே 24 மணி நேரமும் வாரம் முழுவதும் 365 நாளும் நீங்கள் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றாமல் கிறிஸ்துவுக்கு கடனாளிகள் என்பதை நினைத்து அவர் விருப்பத்தை நிறைவேற்றுங்கள். This is where we see who are the true children of God and who are not. இந்த நிலையில தான் யார் உண்மையான கர்த்தருடைய பிள்ளை, யார் உண்மையான கர்த்தருடைய பிள்ளை இல்லை என்பது தெரிய வரும். Now, the power of sin is still in the flesh. கவனிக்க வேண்டும், ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையுடைய சரீரத்திலே தொடர்ந்து பாவம் தொடருகிறது, அப்போஸ்தலனாகிய பவுலைப் போலவே. But are you obeying that any longer? ஆனால் கேள்வி என்ன, நீங்கள் அவ்வப்போது வந்து போகின்ற உங்களுடைய ஆசை இச்சைகளுக்கு கீழ்ப்படுகிறீர்களா அல்லது எதிர்த்து நிற்கிறீர்களா? Are you walking by the flesh or are you walking by the spirit? ஆவியின்படி நீங்கள் நடத்தப்படுகிறீர்களா அல்லது மாம்சத்தின்படி நடத்தப்படுகிறீர்களா? Are you yielding to the sinful desires or are you following the spirit and doing only what is right in the sight of God and asking for his power in you to do what is right? மாம்சத்தின் ஆசை இச்சைகளுக்கு வீழ்ந்து விடுகிறீர்களா அல்லது அந்த இச்சைகள் வரும் பொழுது தேவனையும் அவருடைய பரிசுத்த ஆவியின் வலிமையையும் தேடி அந்த மாம்சத்தின் ஆசை இச்சைகளை மேற்கொள்ளுகிறீர்களா? We are under obligation. நாம் தேவனுக்கு கடனாளிகளாய் இருக்கிறோம். Because all who are led by the Spirit in this way are the true children of God. யாரெல்லாம் தேவனுடைய ஆவியினால் மாம்சத்தின் ஆசை இச்சைகளை மேற்கொள்ளுகிறவராய் இருக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே தேவனுடைய பிள்ளைகள். Chapter 8, verse 14. All who are led by the Spirit of God are sons of God. 8வது அதிகாரத்திலே 14வது வசனம், மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். Who leads that struggle against sin? யார் இந்த பாவத்தின் சோதனைக்கு எதிராக நமக்கு உதவி செய்ய போதுமானவர்? Why is he called the Holy Spirit? ஏன் இங்கே பரிசுத்த ஆவியானவர்? இங்கே why does God want to remind us that this is the Spirit of perfect holiness who is just like the Father, just like the Son? There's no sin in him. He loves righteousness and he hates evil. ஆகவே இங்கே பரிசுத்த ஆவியானவரை பற்றி அப்போஸ்தலன் பவுல் கூறுகிற செய்தி என்ன? இந்த பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தமுள்ள தேவனையும் பரிசுத்தமுள்ள கிறிஸ்துவையும் வெளிப்படுத்துகிற அவர் நமக்குள் வரும் பொழுது பாவத்தை வெறுக்கவும் மேற்கொள்ளவும் பலன் தருகிறார். So verse 15 says, you did not receive the spirit of slavery to fall back into sin. 15வது வசனம் நமக்கு தருகின்ற அற்புதமான நம்பிக்கையின் செய்தி என்னவென்றால், நாம் திரும்பவும் பயப்படுகிறதற்கு, திரும்பவும் பாவம் செய்வதற்கு, திரும்பவும் விழுவதற்கு, திரும்பவும் கீழ்ப்படியாமல் பிள்ளைகளாக இருப்பதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று சொல்லுகின்ற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். No, you have received the spirit of adoption as sons of God. நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை, மாறாக கிறிஸ்துவின் ஆவியை பெற்று அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கப்படுகின்ற புத்திர சுவிகாரத்தை நீங்களும் பெற்றிருக்கிறீர்கள். That spirit leads us to cry, Abba, you are my father. எப்படி இயேசு கிறிஸ்து பாவமற்றவராய் பிதாவை பிதா என்று அழைக்கிறாரோ அதே போல் அவருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும்
பிதாவை பிதா என்று அழைக்க முடியும். But that same Spirit is the Spirit of holiness. அந்த ஆவியானவர் யார்? அவர் பரிசுத்த ஆவியானவர். He wants to lead us to hate evil that God hates. இந்த பரிசுத்த ஆவியானவர் கடவுள் பிதா எந்த பாவத்தை தீமையை வெறுக்கிறாரோ அதையே நாம் வெறுக்கும்படி நமக்கு உதவி செய்கிறார். And it is an obligation. நாம் கடவுளுக்கு கடனாளிகளாய் இருக்கிறோம். John says in 1 John chapter 3, யோவான் 3ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது he says, by this we know the children of God and the children of the devil. நாம் இதனால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்றும் பிசாசின் பிள்ளைகள் என்றும் அறிகிறோம். Anyone who does not love righteousness and practice righteousness is not of God. யார் ஒருவன் நீதியினால் நடத்தப்படாமல் இருக்கின்றானோ, நீதியை செய்யாமல் இருக்கிறானோ, அவன் தேவனுடைய பிள்ளை இல்லை. Neither is the one who does not love his own brother in Christ. தன் சகோதரனை சிநேகிதனை கிறிஸ்து நேசிப்பதை போல் அவன் நேசிக்காதவன் அவன் கிறிஸ்தவன் அல்ல. It is the way of the flesh to be backbiters, to always be gossiping about our brothers and sisters in Christ. புறம் கூறுதல், தீமையான காரியங்களை பேசுவதல், பொய் சொல்லுவது, இவைகள் அனைத்துமே தேவனுடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய காரியம் அல்ல. But the way of the Spirit is deny yourself, take up the cross and follow Jesus. ஆனால் ஆவியின் வழி என்ன? உன் சிலுவையை எடுத்துக்கொள், பாடு அனுபவி, தொடர்ந்து பின் செல். So he commands us to lay down your own lives for one another as Christ did for you. ஆகவே கிறிஸ்துவின் ஆவி உங்களில் இருக்கிறது போல் அவர் எப்படி வாழ்ந்தார், அவர் எப்படி பிறருக்காக தன் ஜீவனையே கொடுத்தாரோ அதே போல் நீங்களும் ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுங்கள், தியாகத்தை சந்தியுங்கள். Now because of translation I've taken all my time on my first point. டிரான்ஸ்லேஷன் நாம் செய்து கொண்டிருப்பதினால் இதுவரைக்கும் நம்ம முதல் ஒரு குறிப்பு தான் பண்ணியிருக்கோம், ரெண்டு குறிப்பு நம்ம இது வரைக்கும் கவர் பண்ணல. I don't know how much time I have for my second point. I think maybe you'll do it in the next sermon. A few minutes. Our time is up almost. Our time is up? Yeah, okay. Yeah. So the second point that I wanted to expound on for some time this morning, but because of translation it's difficult. டிரான்ஸ்லேஷன் நிமித்தம் நமக்கு நிறைய நேரம் முதல் பாயிண்ட்டுக்கே நமக்கு டைம் கொடுக்க வேண்டியதாயிருச்சு. இருப்பினும் இரண்டாவது குறிப்பை சுருக்கமா பேசிடலாம். Is that the Spirit bears witness to our spirit that we are children of God. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நமக்குள் தேவன் கொடுத்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சாட்சி கொடுக்கின்றார். Verse 16. 16வது வசனம். Notice he does not bear witness to our flesh that we are children of God. He bears witness to our spirit. இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சரீரத்துக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லவில்லை, நம்முடைய ஆவிக்கு நம்முடைய ஆவியோடனே கூட நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சாட்சி கொடுக்கின்றார். Jesus said you must be born again. இயேசு கிறிஸ்து நீ மீண்டும் மறுபிறப்பு அடைய வேண்டும் என்று கூறுகிறார். He said in John 3, that which is born of the Spirit is spirit. யோவான் 3ஆம் அதிகாரத்திலே ஆவியினால் பிறப்பது ஆவியினுடையதா இருக்கும் என்று கூறினார். Jesus spoke to a thief who was dying on the cross next to him. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கும் பொழுது வலப்பக்க கல்வனுக்கு இப்படியாக கூறினார். And the thief was suddenly changed by God in his heart, and he saw Jesus, a sinless man, dying. கிருபையினாலே வலப்பக்க கல்வன் இயேசுவை பார்க்கிறான். அவனுக்கு நன்றாக தெரிகிறது இயேசு பாவமற்றவர் என்று அவனுக்கு புரிகிறது. The Spirit did something in this wretched thief's heart, and he knew this is the Lord dying. தேவனுடைய ஆவி அவனுக்குள் கொடுக்கப்படுவதினால் அவன் இயேசு கிறிஸ்துவை ஒரு குற்றவாளியாக அவன் பார்க்கவில்லை, மாறாக ஆண்டவர் என்று பார்க்கிறான், ஆண்டவரே என்று அழைக்கிறான். And he said, Lord, remember me when you come into your kingdom. அவன் இயேசுவை பார்த்து ஆண்டவரே உமது ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும் என்று கூப்பிடுகிறான். And Jesus said, truly I say to you. இயேசு கிறிஸ்து அவனுக்கு சொன்ன வார்த்தைகள் என்ன? Was he speaking to his flesh? அவர் அவனுடைய சரீரத்தை குறித்து பேசவில்லை எதுவும். Or was he bearing witness to his spirit? மாறாக அவருடைய ஆத்மாவுக்கு தேவையான காரியத்தை பேசுகிறார். In just a few hours the man's flesh
his body of sin and death would be thrown into a pit with all others who were crucified that day. இயேசு கிறிஸ்து அவனுடைய மரண தருவாயில சந்திக்கிற நிலையில் இல்ல இன்னும் சில மணி நேரங்களிலே அவன் சரீரம் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது மண்ணாக போய்விடும். Who did he say that to? A spirit that would be in eternal glory by the end of that day with Christ. ஆனால் மாறாக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள் என்ன? இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று சொன்ன வார்த்தைகள் அவனுடைய ஆத்துமா, அவனுடைய ஆவி நித்தியத்தில் இருக்கும்படி. Does God's Spirit bear witness to you that you are a child of God? கிறிஸ்துவின் ஆவியானவர் உங்கள் இதயத்திலே உறுதிப்பாட்டை கொடுத்திருக்கிறாரா? உங்களோடு பேசுகிறாரா நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி? Paul says if we are children of God, we are co-heirs with Christ of everything that belongs to Christ. நாம் தேவனுடைய பிள்ளைகளானால் அவருடைய குமாரனான இயேசுவோடு கூட நாமும் அவருடைய சந்ததியாக இருக்கிறோம். But then he says if indeed உண்மையாகவே நாம் அவருடைய நித்தியத்துக்கு சொந்தக்காரர்கள். If indeed we are willing to suffer for following Christ in order that we may be with Christ. கிறிஸ்துவை பின்பற்றுவதற்காக நாம் பாடுகளை அனுபவிப்போமேயானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். He says it this way in verse 17. இதைத்தான் 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே வாசிக்கின்றோம். Provided we suffer with him in order that we may be glorified with him. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். Some people receive the gospel of Christ with great joy. சில ஜனங்கள் கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். But as soon as persecution or affliction comes because of this word of Christ, they immediately fall away. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பெற்றவர்கள் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் ஒரு முறை உபத்திரவம் என்று ஒன்று வரும்போது, இயேசுவை பின்பற்றுவது நிமித்தம் உபத்திரவம் வரும் பொழுது இதை விட்டு தூரம் போய் விடுகிறார்கள். God the Father gave the Son whom he loves more than anything in the universe. ஆண்டவர் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிற நிலையிலே அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு எதை வேணுமானாலும் தேவனால் தர முடியும். To suffer for us. ஆனால் அதே நேரத்திலே நாம் அவருக்காக பாடுகளை அனுபவிக்கும் பொழுது so that wretched sinners could be saved and enter into life. எந்த ஒரு பாவியும் அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியும். And God the Father says we are worthy if we are willing to face any suffering that Satan or the world brings against us for following Jesus who suffered for us. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது நிமித்தமாக இந்த உலகமும் இந்த உபத்திரவங்களும் நம்முடைய ஆத்துமாவுக்கும் சரீரத்துக்கு எதிராக வந்தாலும் அவைகளை எதிர்கொள்ளுகின்ற நிலையில் இருக்கும் பொழுது தேவன் அதற்கான கணத்தை கொடுக்காமல் இருப்பது இல்லை. God will share all that Christ inherits from the Father with every person who trusts in Jesus. பிதாவாகிய தேவன் தனக்கு முழுமையாக கீழ்ப்படிந்த கிறிஸ்துவுக்கு எந்த வாக்குத்தத்தங்களை ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறாரோ அவைகள் அனைத்துமே அவருக்காக பாடுகள் அனுபவிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் கொடுக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். But those who are afraid to follow him, ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் அவருக்கு கண்ணாடிகளாய் இருக்கின்றோம். their only final fate is to receive the full penalty for all the sins they have committed in this life. கிறிஸ்து நம் எல்லா பாவத்திற்கான பரிகாரத்தை பலியை சிலுவையிலே செலுத்தி தீர்த்து விட்டார். That's why when God describes those who will be thrown into the lake of fire in Revelation 21 verse 8, வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்தில் பார்க்கின்ற செய்தி என்ன? the first on the list are the cowardly. இங்கே ஒரு பட்டியல் கொடுக்கப்படுகிறது எந்தெல்லாம் பாவம் நரகத்துக்கு ஏதுவான பாவங்கள் என்று. who were too afraid of what people would say, too afraid of what people would do to get full forgiveness and mercy and eternal life through Christ. தேவனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட எந்த பாவங்கள் அவர்களுக்கு வந்திருந்தாலும் செய்திருந்தாலும் ஆண்டவர் அவர்களுக்கு முழுமையான பாவ மன்னிப்பை கொடுக்க போதுமானவர். God says whoever trusts in him will never be ashamed. ஆனால் ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்திலே சொன்னது போல எவர்கள் தேவன் மீது நம்பிக்கை உடையவர்களாய் அவரை பின்பற்றுகிறவர்களாய் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை.
He says he will not let those be ashamed who trust in Jesus, the Son of his love. கிறிஸ்துவிலே தங்கள் நம்பிக்கை விசுவாசம் வைத்திருக்கின்ற ஒவ்வொருவரும் ஒருபோதும் வெட்கப்படுவது இல்லை. It is a precious gospel இது விலையுயர்ந்த சுவிசேஷம். to all who believe. யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ. Thanks be to God through Jesus Christ our Lord. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு ஸ்தோத்திரம். Amen. ஆமென். Amen. ஆமென்.